வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நிறைய பேர் வீடுகள்ல கோழி வளர்க்குறது கிடையாது. அதனால வெளியில இருந்து தான் சிக்கனை வாங்கி சமைக்கிறாங்க. இதுல நிறைய ஆபத்துகள் இருந்தாலும், நம்ம இந்த மாதிரி வாங்குற சிக்கனை தண்ணீர்ல வாஷ் பண்றப்ப அதனாலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உரிச்ச கோழியை வாங்கிட்டு வந்ததும் அதை அப்படியே வாஷ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபுட் பாய்சனிங்க்கு காரணம் இந்த மாதிரி நம்ம சிக்கனை வாஷ் பண்ணுறது தான் அப்படின்னு அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தி சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்டேஷனை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 30,000 பேர் இந்த மாதிரி ஃபுட் போன் இல்னஸால் இறக்குறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, சிக்கனை நம்ம கழுவுறது தான். பொதுவாகவே பச்சையாக இருக்க சிக்கனில் பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு ஏன் காரணம்னா, அது மோஸ்ட்லி வந்துட்டு நல்லா சுத்தமான இடத்துல வியாபாரிகள் வைக்காதது தான். இந்த மாதிரி லைட்டாக அழுக்கு இருந்தால் கூட அது அந்த சிக்கனில் சில செல்களை உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த செல்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, நம்ம தண்ணியை தெளிக்கிறப்போ அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட கைகள், நம்மளோட கிச்சன் டூல்ஸ், இல்லாட்டி நம்மளோட க்ளோத்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த பாக்டீரியாஸ் பரவ ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் தண்ணீர் துளிகள் அப்படின்றது ஒவ்வொரு டைரக்ஷன்லையுமே 50 சென்டிமீட்டருக்கு மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டோம் அப்படின்னா அதன் மேலே மஞ்சள் இருக்கும்ல, அந்த மஞ்சளை வச்சு நல்லா தேய்ச்சிடணும். அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம சமைக்கலாம். இதன் மூலமாகவே நம்மளால் ஈஸியாக பாக்டீரியா பரவுறதை தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல், சப்போஸ் சிக்கனை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கவர் பண்ணி கரெக்டான முறையில் பேக் பண்ணி தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரா சிக்கனை வாங்கினதுக்கப்புறம் உங்களோட கை, யுட்டென்சில்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே கிளியராக வாஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் சிக்கன் வாங்கி சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா அதோட ரெட்டிஷான மீட் போகிற வரையும் அதை சமைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இதன் மூலமாகவும் நம்ம அந்த பாக்டீரியா பரவுறதை தடுக்க முடியும். கிட்டத்தட்ட 165 டிகிரி ஃபாரன்ஹீட் கிட்ட நம்ம ஹீட் பண்ணணும். ஸோ இன்னையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம சிக்கன் வாங்கினதும் அதை வாஷ் பண்ணக்கூடாது. அப்படி வாஷ் பண்ணுறது மூலமாக பாக்டீரியா பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிக்கனை நம்ம வாங்கிட்டு அதை வாஷ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.